பிரதமரோட அவதூறு வீடியோ இதை வந்து மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐல வந்து ஒரு வீடியோ போட்டு மோடியை வந்து அவதூறு செய்யும் விதமாக ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்கள், இதையெல்லாம் நீங்கள் வந்து நீக்க வேண்டும். இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் இதில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனத்தை வந்து மத்திய அரசு கண்டித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் மோடி அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோவை வந்து மெட்டா வேண்டுமென்றே நீக்கியது. அப்ப இதே போல கண்டனம் தெரிவிச்சோன்னே உடனே இல்ல அது நெட்வொர்க்ல சர்வர் ப்ராப்ளம், அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு உடனே அந்த வீடியோவை திரும்ப மெட்டால வந்து திரும்ப அந்த வீடியோ வந்ததே நம்ம பார்க்கிறோம். அதனால இப்ப அதுவும் இல்லாமல் இந்த நீட் வினாத்தாள் லீக் போராட்டத்தின் பொழுது பல வீடியோக்கள், பல விஷயங்களை வந்து இது மாதிரி தவறாக பரப்பின பொழுது மெட்டா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது அப்படியும் பார்க்குறோம். அதனால இப்ப வந்து தில்லியில வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து உயர்மட்ட குழு இருக்க ஆலோசனை குழு, அதுல வந்து மெட்டா நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை வந்து கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அதுல வந்து இந்த கண்டனத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் வந்து செயல்படப்படாவிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். முன்னமே செய்திருக்க வேண்டிய விஷயம் காலதாமதமாகி இது நடந்திருக்கிறது. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம இதை ஃப்ளாக் பண்ணோம். அதாவது எப்படி இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஆஸ்திரேலியன் டயத்தில் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு, அப்புறம் சிங்கப்பூர் டயத்தில் ஒரு செட் ஆஃப் போஸ்ட் வருது, அப்புறம் இந்தியன் டயத்தில் ஒரு செட் ஆஃப் போஸ்ட் வருது, அப்புறம் வந்து மிடில் ஈஸ்ட் டயத்தில் ஒரு போஸ்ட்டு, அப்புறம் யூரோப் டயத்தில், அதாவது தட் இஸ் ஈஸ்டர்ன் யூரோப், அப்புறம் வந்து லண்டன் அந்த டைம் லைனில் ஒரு போஸ்ட், ஒரு செட் ஆஃப் போஸ்ட்டு, அப்புறம் யூஎஸில் உள்ள இந்த வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், இப்படி ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், இப்படி ஒவ்வொரு டைம் ஜோன்லையும் போஸ்ட் வரும். போஸ்ட் வந்து அவன் கேட்டாச்சுன்னா அவங்க பாட்டு வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் போடுறாங்க, இதுக்கும் எங்களுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு இந்த நிறுவனங்கள் சொல்லும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாட்டில் இன்னைக்கு நேபாளில் உள்ள அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி வந்து இந்த சோஷியல் மீடியா தான் இருந்தது. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நம்ம ஒவ்வொரு நாட்டையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் நம்ம நாட்டில் நடந்த இந்த கரப்பாம்பூச்சிக்கு பின்னாடி இதுதான் இருக்கு. அப்போ இந்த சோஷியல் மீடியாங்கக்கூடியதை வந்து வெப்பனைஸ் ஆயிடுச்சு. இதோட பெனிட்ரேஷனை பயன்படுத்தி ஒரு நாட்டை வந்து சிதறடிக்கக்கூடிய வேலையோ, இல்லைன்னா ஒரு நாட்டில் இவங்க நினைக்கிற என்ன சிந்தனையோ அதை புகுத்துவதோ, இது வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் டூலாக இன்னைக்கு மாறிடுச்சு. நரேட்டிவ் செட்டிங் டூல் என்பதை விட அதுக்கும் ஒருபடி, அது வந்து நரேட்டிவ் செட்டிங்க கூடியது அதோட நோக்கம், அதோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவங்களுக்கு தேவையான அரசியல் தலைமை வரணுமோ இல்லைன்னா கவரணுமோ எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். இதை வந்து இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து உலகம் முழுக்கும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம பல இதுகளில் பார்க்குறோம், நம்ம சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டோன்னா எப்படி எதுக்கோ ஒரு டக்குன்னு அதை பிளாக் பண்ணிடுவான். ஆனால் ஓப்பனாக ஹிந்துக்களை திட்டி வரும், பிளாக் ஆகாது. வெடிகுண்டு செய்வது எப்படி செயல்முறையோடு போடுவான், பிளாக் ஆகாது. வெடிகுண்டு செய்வது எப்படின்னு சொல்லி இருக்கான் போடுறான் இந்த அப்படின்னு நம்ம வீடியோ போட்டாச்சுன்னா அது பிளாக் ஆகும். அப்ப இந்த மாதிரியான நிறுவனங்கள் இவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து மேனுவலாக எல்லா வீடியோவும் பார்க்கறது இல்லை, நாங்கள் வந்து ஏஐ பாட்டு தான் எங்களுக்குள்ளதெல்லாம் பார்க்கறது, அதனால எங்களால் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இந்த நிறுவனங்களில் யார் யார் எந்தெந்த ஊரில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆட்களை வச்சு விசாரித்தோம். இதில் பலர் ரேங்க் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பலர் மிஷனரி பேக்டு, பலர் ஜிகாதி ஆதரவாளர்கள், இப்படி பல ஊர்களில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய மாதிரி நம்மகிட்டையும் ஒரு குட்டி டேட்டா இருக்கு. ஏன்னா ஸ்னூப்பிங் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் மெட்டா, உலகத்துக்கே சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றுக் கொடுத்த பாரதியர்களுக்கு அதை திருப்பி எப்படி ஸ்னூப் பண்ணணுங்க கூடியது வந்து தெரியாமல்லாம் இல்லை. அது இந்த நிறுவனம் நம்மளும் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கிறது நமக்கும் தெரியும். இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, அந்த வீடியோ போயிடுச்சான், அது டெக்னிக்கல் இஷ்யூவா. சின்ன குழந்தைங்க பச்சை பச்சை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி போடுறது வந்து
இது வந்து அப்யூசிவா இருக்குன்னு சொன்னாலும் மெட்டாவோட பாட் எடுக்காது. அப்போ அதுக்கு டெக்னிக்கல் அப்போ வராது. அப்போ இந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் எப்போ நடக்கும்னா, நியாயத்துக்கு அந்த பாட் என்ன பண்ணும், ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண உடனே அது தட்டி இருக்கணும்ல, ஆனால் அது தட்டாது. அதே நேரத்தில் ஒரு கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வரும்போது அது தட்டுது. அப்படின்னா அந்த ஏஐ இஸ் ட்ரெயின்டு எப்படின்னா, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தட்டணும், தேசத்தை துண்டாடக்கூடியதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். அப்போ இப்படிதான் நீங்க உங்க ஏஐ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஏஐ இந்த நாட்டுக்கு தேவையில்லை. கரெக்ட். இதான் இன்னைக்கு அரசாங்கத்துக்குள்ள ஒரு நிலைப்பாடு. இது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை விட இது வந்து தரோலி இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள, இன்னும் குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா ஹோம் மினிஸ்ட்ரி should have a final say in what content has to come inside the country. கேட்டானா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்பா. என்னடா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? இப்போ இதே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நான் கேட்குறேன், இதே மெட்டாட்டை நாங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க ஹிந்துக்களை வந்து யாராவது திட்டியாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறீங்க. திருப்பி இவன் திட்டுறான், அவன் பண்றது தப்புன்னு சொல்லும்போது அப்யூசிவ் லாங்குவேஜ் ஏன் வெளியில தள்ளுறீங்க? அப்ப இந்த ஃப்ரீடம் வந்து மதத்துக்கு தக்கன மாறுதா? ஸோ இதுக்கு பேர் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நரேட்டிவ் அண்ட் கவுண்டர் நரேட்டிவ் செட்டிங். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து குழப்பிக்கப்படாது. இப்போ நம்ம நாட்டில் பாருங்க, ஹிந்துக்களை அவங்க கண்டபடி திட்டுறான். அப்போ ஒரு பயிலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பார்க்க மாட்டான். ஏன்டா அவன் குரானில் இப்படித்தானடா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நூபுர் சர்மா சொல்லியாச்சுன்னா ஐயோ அப்யூசிவ். ஏன்டா அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே போச்சு? ஒரு பயிலும் கேட்க மாட்டான். இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்க, இப்போ 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லி உதயநிதி பேசுற அப்படி, விஜய் அப்போ தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கா அப்படி. அப்போ வந்து கலவரம் ஏற்பட்டு விடாது, அப்போ சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் வந்து விடாது. 10 பேர் திருஷான்னு கத்தின உடனே இந்த தண்ணியை பற்றி அது ஒரு கேவலமான பேச்சு. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உடனே சட்டம் வேலை செய்யுது. ஏன்னா அப்போ வந்து காடட் லாங்குவேஜ் தேவை. ஹிந்து மதத்தை ஒழின்னு சொல்லும்போது காடட் லாங்குவேஜ் தேவையில்லை. இப்போ பாருங்க எவ்வளோ செலக்டிவாக இருக்கு. ஆனால் ஒன்று உதயநிதியை பிடிச்சி உள்ள வைக்கணுங்கிறதுல நான் ஆதரவு தான். ஆனால் நேரத்தில் இதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயம் சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உதயநிதியில் உள்ள போக வேண்டியவன், ஒரு தலைமுறை 2 தலைமுறை. அப்பன் மிசா டயத்தில் போன அப்படி ஜெயிலுக்கு எதுக்கு போனாரு? ஏதாவது போராட்டத்துக்காக போனார்? இல்லை. அவர் எதற்காக ஜெயிலுக்கு போனார் மிசா காலத்தில்? அதுக்கு பல கதைகள் சொல்றாங்க. அதுவும் ஒரு பொம்பளை சமாச்சாரத்தோட உட்பட்டது தான். தந்தையை விட வழிமகன். தந்தை எதற்காக கைது செய்யப்பட்டார்? மிசா போராளி, பொம்பளை விஷயம். மகன் எதுக்கு உள்ள போய் இருக்கான் இப்ப ஜெயிலுக்கு? இதுவும் ஒரு பொம்பளை விஷயம். 2வது இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதுங்கிறது குடும்ப விஷயம். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவர் சிஎம்மா இருக்கும்போது பிரிவியூ தியேட்டருக்கு சினிமா பார்க்க போயிருந்தேன். மூத்தரை போகும்போது என் முன்னாடி எழுதி இருந்தது இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் என்று. அதுதான் நான் ரசித்த ஜோக். இதே கருணாநிதி சொன்னாரு. அப்ப அன்னையிலிருந்து இவங்க குடும்பத்துக்கு அந்த ஒரு விஷயம்தான் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு பேரன் பேசியிருக்கான். இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை என்னத்தை பேசினாரு? இல்ல ராமசாமி நாயகர் என்னத்தை பேசினாரு? இல்ல இவங்க கூட்டத்தில் யார் என்ன பேசினாங்க? அன்னைக்கே இந்த ராமசாமி நாயக்கனையும் அண்ணாதுரையும் நம்ம கருணாநிதியும் அன்னைக்கே ஜெயில போட்டிருந்தா இன்னைக்கு உதயநிதினு ஒன்று உருவா இருக்காது. இல்ல அந்த விதத்துல நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சியில இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆட்களுக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு விஷயம் வந்திருக்கு என்பதுல நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இது செலக்டிவா விஜய்க்கு தேவைப்பட்ட ஆட்கள்னு வரும்போதுதான் நமக்கு பிரச்சனை வருது. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பிளாங்கெட்டா உண்மை எல்லாருக்கும் அது சரின்னு போடு. அப்போ அது வந்து மிஸ்யூஸ் ஆகும், பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ் ஆகுது. மிஸ்யூஸ் இல்லை, இது யூஸ் பண்ணது இஸ் ரைட். பட் இது வந்து அந்த பாலிடிக்ஸுக்காக வேண்டி நீ அதை செய்யறத அப்படிங்கக்கூடியது தெளிவாக தெரிகிறது. உன் நோக்கம் என்பது இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகளோ இல்லைன்னா இந்த மாதிரியான தரக்குறைவான விஷயங்களோ பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல இருந்து நீக்குவதோ இல்லை. ஆனால் இதை காரணம் காட்டி நீ விச் கண்டு பண்ற.
அப்போ இங்கேயும் செலக்டிவ் தான். இன்னைக்கு ஹிந்துன்னு வரும்போது ஒன்று, இதுன்னு வரும்போது இந்த செலக்டிவிசம், இந்த செலக்டிவிசம் தான் இதுலேயும் தென்படுவதாக நான் பார்க்குறேன். அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இவனுக்கு இந்த அரசியல் கட்சிகள் செயல்படுகிறதோ இந்த மாதிரி தான் மெட்டாவும் செயல்படுகிறது. சரி, அதுவும் ஒரு தரக்குறைவான ஒரு விஷயந்தான். அதுவும் ஒரு தேவைக்காக அவங்களுக்கு இவனுக்கு வந்து தனித்தனியாக கட்சி குடும்பம் இவங்களுக்குள்ள தேவை. அவனுக்கு தேவை அப்படி இல்லை. அவனுக்கு அவன் நாட்டில் அவனுக்கு எந்த மிஷனரிக்காகவோ இல்லைன்னா எந்த சைனாக்காரனுக்காக வேண்டி வேலை பார்க்குறானோ அவனுங்களுக்காக வேலை செய்வது அவனுக்குள்ள வேலை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மத்திய அரசு இதை சாதாரண ஒரு விஷயமாக மன்னிச்சிடக்கூடாது. ஏன்னா மத்திய அரசு ஏற்கனவே எனக்கு மத்திய அரசுக்கு மேலே இந்த விஷயத்தில் வருத்தம் உண்டு. என்னன்னா, இந்த மாதிரியான இந்த சேனல், அதாவது இந்த ஓடிடி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதனால் இந்த யூடியூப் இந்த மாதிரியானவங்கெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணியாச்சுன்னா, அவங்க ஏதாவது வீடியோவை இது பண்ணியாச்சுன்னா நீங்கள் எங்கள் கமிட்டியில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லலாம். சொல்லி அதுக்கு மேலே இந்திய அரசு யூடியூப் சரியா இல்லைன்னா கண்டென்ட் போட்டவங்க சரியாங்கிறத முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அப்போவே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு வர மாட்டோம்னு, இல்லை கொண்டு தான் வருவோம்னு மத்திய அரசு கொண்டு வந்தது. ஒரு வேடிக்கை என்னென்னா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஃபாலோ அப்பாக உள்ள அந்த கமிட்டி இதுவரை செயல்படவில்லை என்பது. அதனால் இந்த மாதிரியான கண்துடைப்பு வேலையை அது மத்திய அரசு செய்ததுன்னு அன்னைக்கே நம்ம வந்து சொன்னோம். அதை அன்னைக்கு அந்த அரசு ஒழுங்காக செய்திருந்தான்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை பிரதமருக்கு வந்திருக்காது. இன்னைக்கு இந்த காக்ரோச்சை வச்சு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல் வந்திருக்காது. அதனால அமைச்சரவையில் இருக்கும் சில அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவங்களுக்கு வேண்டப்பட்ட கம்பெனிகள் இந்த மாதிரியான பாகுபாடுகளை பாஜக அரசு விலக்கி கொண்டு தேசத்தின் பாதுகாப்பை முன்னிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.